அன்பார்ந்த திருவண்ணாமலை புத்தக சந்தைக்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, இனிய நண்பர்களே, என்னுடைய முன்னோடிகளே, உங்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தையும் வணங்கி இந்த நல்வாய்ப்பினிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் கோயை பச்சையப்பன் வழக்கம் போலவே இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற பேச்சாளர்கள் பேசுவதை விட அவர் அதிகம் பேசிவிடுவார். போதாக்குறைக்கு அவர் துணைவியார். இருவரும் விட்டது மிச்ச மீதியைத்தான் நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நான் சொல்லுவோம், நடமாடும் பல்கலைக்கழகம், திருவண்ணாமலையின் நடமாடும் பல்கலைக்கழகம் பச்சையப்பன் அவர்கள். நான் இது மிகையாகவோ பெருமைக்காகவோ சொல்லவில்லை. எந்த நூலை பற்றி ஒரு சந்தேகம் வேண்டும் என்றாலும், எந்த பதிப்பகம், என்ன விலை, இவர்கள் மறுபதிப்பு போட்டிருக்கிறார்கள், அங்கே வாங்காதீர்கள், பழைய சந்தையில் புத்தக கடையில் 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது, அங்கே வாங்குங்கள் என்ற விவரங்களையும் சொல்லுகிற பதிப்பாளர்களுக்கான முதல் எதிரி அவர் தான். அதையும் மீறி என்றால் எந்த நூலகத்திலிருந்து எந்த புத்தகத்தை எப்படி ஆட்டையை போடலாம் என்பதும் அவர் தெரிந்து வைத்திருப்பார். அப்படி அவரும் நானும் சேர்ந்து நள்ளிரவில் சுதந்திரம் என்ற புத்தகத்தை நூலகத்தில் ஆட்டையை போட்டு வந்து அப்போ பிரிண்ட்டு கிடைக்கல. நான் எடுத்துகிட்டு வந்த நேரம் அப்புறம் பார்த்தா அடுத்த புத்தக கண்காட்சியில் அது மறுபதிப்பு வந்துருச்சு. ரொம்ப நாள் வராமல் இருந்தது. இப்படி தேடி தேடி நூலகங்களை தேடி வாசிக்க எனக்கு நல்வாய்ப்பாக நம்முடைய நூலகர் ஐயா சாய்ராம் இருந்தார்கள். எப்பொழுது நான் நூலகத்துக்கு போட்டாலும் அவரை வைத்துட்டு நான் எதுவும் புத்தகத்தை எடுக்கலை. முறைப்படி சட்டப்படி எடுத்துகிட்டு வந்தேன். ரெய்டெலாம் நடத்துகிறாங்க. எங்கள் அலுவலகத்தில் ஒரு நாள் வந்து சாய்ராம் ஐயா வந்து, உங்கள் நூலகத்தை நான் செக் பண்ணணும், நூலகத்து புத்தகம் எவ்வளோ அங்கே வச்சுருக்கீங்கலாம் வந்து செக் பண்ணார். நல்ல வேலை அன்றைக்கி எதுவும் கிடைக்கல அவருக்கு. அப்படி ஒரு வாசிப்பை தேடி தேடி ரொம்ப சமீபமாக அண்ணாதுரை மாதிரி, இங்கே நம்முடைய தாமா பிரகாஷ் ஐயா மாதிரி, ஓவியர் பல்லவன் மாதிரி நீண்ட நெடிய அனுபவங்கள்லாம் எனக்கு அனுபவம் வந்திருக்கிறார். இங்கே என்னுடைய முன்னோடிகள் ஜோதி வந்திருக்கிறார். அவங்கள பெரிய வாசிப்புலாம் கிடையாது. நான் ரொம்ப தாமதமாகத்தான் இந்த வாசிப்பு உலகத்திற்கு வந்தேன். ஆனால் வந்த காலம்லாம் ரொம்ப பொற்காலம். கொரோனாவுக்கு யார் கெட்ட காலம்னு சொல்லுவாங்க, ஆனால் கொரோனா காலம் தான் எனக்கு நல்ல காலம். சற்று வரைக்கும் ஒரு நாளைக்கு 500-600 பக்கங்களை எந்த தொந்தரவும் இல்லாமல் வாசிக்க இருந்தது. அப்படி வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுத்தாளர் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள தயாரில்லை. நான் ஒரு நிருபர் செய்தியாளர், அவ்வளோதான். இன்றும் நான் செய்தியாளராகத்தான் இருக்கிறேன். இல்லை, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துல பேசுகிற போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. நண்பர் சேது, நான் ஜூனியர் உடனிலே மாணவ நிருபராக சேருவதற்கு முன்பாக வெளிச்சம் பத்திரிகை கல்லூரியில் நடத்திய காலத்திலே இந்த பைபாஸ் சாலை காந்தி நகர் சந்திப்பாண்ட வந்து சேரும் சகதியுமாக எந்த வாகனமும் போக முடியாத அளவில் இருந்தது. சேதுவும் நானும் வந்து அவர் நினைவு இருக்குதோ இல்லையோ படம் எடுக்கிறோம். சேது தான் சொல்கிறார், நீ யார் படம் எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் மிரட்டும் துணியில் கேட்குறாங்க. அப்போ சேது ஒரு சொல்கிறார், ஜூனியர்னு சொல்லிவிடுங்க, ஜூனியர்னு சொல்லிவிடுங்கன்றார். ஜூனியர்லேருந்து வந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே சரி சரின்னு போயிட்டாங்க. அது கல்லூரி வெளிச்சம் மாணவர் இதழில் அந்த பைபாஸ் ரோடை பற்றி ஒரு கட்டுரை வருது, வெளியிட்டோம். கிட்டத்தட்ட 1983 என்று நினைக்கிறேன். 84ஆம் ஆண்டு மாணவ நிருபர் திட்டம் துவங்கப்பட்ட காலத்தில் ஜூனியர் உடனிலே தமிழ்நாட்டிலே தேர்வான 43 பேரிலே நான் தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டு காலம் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன் இதழ்களை பணியாற்றி மீண்டும் வாய்ப்பு பெற்று 10 ஆண்டு காலம் ஜூனியர் விகடன் உடைய பத்திரிகையினுடைய மாவட்ட நிருபராக அங்கே பணியாற்றி, அப்போ வந்து ரொம்ப வெகு சில பத்திரிகைகள் தான் இருந்தது. ஊடகம் ஒரு வலிமையான ஊடகமாக அந்த காலகட்டத்திலே ஜூனியர் விகடன் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்த நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிடுவாங்க. முதல்ல நாளைக்கு இந்த மந்திரி மாற்ற போகிறாங்கன்னா ஜூனியர் லேட்டாக மாற்றிடுவாங்க. அப்படிலாம் ஒரு நடந்த காலகட்டம் இருந்தது. அவ்வளோ ஒரு தீவிரமான நேரத்தில் நான் ஏதோ கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த எல்லா மாவட்டங்களில் இருந்தக்கூடிய செய்தியாளர்கள் தான் மாவட்ட ஆட்சியர்கள் மாதிரி. மாவட்ட ஆட்சியர்களே நிருபர் வந்திருக்கிறான்ற எல்லா மீட்டிங்கும் ஒத்தி வைத்துட்டு வந்து கேட்கக்கூடிய நிலையிலே அந்த காலகட்டம் இருந்தது. குறைகள் அப்படி ஒரு குறைதான். முதலில் நான் எழுதிய கட்டுரை என்னென்றால், பெரிய கோலாப்பாடி என்கிற ஒரு பள்ளிக்கூடமும் ஆங்கோணம் என்கிற பள்ளிக்கூடமும் தேர்வில் 100% வாங்கி மிக பரிதாபகரமான நிலையில் இருந்துச்சு. கூரை கட்டடம் தான், 4 நாற்காலி, 6 வாத்தியார், 6 பேரில் யார் முன்னே வராங்களோ நல்ல நாற்காலியில் உட்காந்துருவாங்க. நான் கொஞ்சம் நகைச்சுவையாக அந்த கட்டுரையில் எழுதியிருந்தேன். அதை படித்து விட்டு அப்போ டேனியல் குணாநிதி என்கிற திரு டேனியல் குணாநிதி அவர்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர் வரார். திங்கட்கிழமை ஜூனியர் ஒன்று வெளியாகுது. 10 மணிக்கெல்லாம் கலெக்டர் அங்கே இன்ஸ்பெக்ஷன் வராரு. இந்த கட்டுரையில் எழுதுறது உண்மைதானா, மொத்தமே 6 நாற்காலி தான் இருக்குதா,
அதில் உடஞ்சி போய் 2 நாற்காலி இருக்குதா, கூரை கட்டடமா, 100% வாங்குது எல்லாமே கேட்டு அந்த நிதி SSSன்னு ஒரு ஸ்கீம் இருந்தது. ஊருக்காரங்க கட்ட வேண்டிய தொகையை கட்டாமல் அவர் தொகையை கொடுத்து கட்டி அந்த பள்ளிக்கூடம் திறக்கிற நேரத்தில் என்ன பிரச்சனைனா உள்ளூர் அரசியல்வாதிகளுக்குள்ள முட்டல் மோதல். அவர் திறக்கிறதா நான் திறக்கிறதா ஒரு சிக்கல் வந்தபோது என்னையே அழைத்து அதை திறக்க வைத்தார்கள். திறக்க வைத்த போது அந்த கட்டுரைக்காக எழுதுறதுக்கு வந்த சன்மானம் அன்றைக்கு 150 ரூபாய் ஜூனியர் வில்லியனுக்கு வந்தது. அந்த 150 ரூபாய்க்கு ஒரு வால்கிராக் வாங்கி அந்த பள்ளிக்கு கொடுத்து விட்டு மரத்தை நட்டு விட்டேன். நான் இப்படி செங்கம் போகிற பக்கம்லாம் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு பெரிய கட்டடமாக உருவாக்கி விட்டது. நான் நட்ட மரம் வளர்ந்து இன்றைக்கு பெரிய மரமாக தழை துவங்கி இருக்கிறது. அப்படித்தான் இந்த நகரத்தோட பிரச்சனைகளில் எல்லாம் நான் 10 ஆண்டு காலம் ஜூனியர் விகடன் நிருபராக செய்தியாளராக நான் இங்கே விகடன் பேப்பர் வந்தது, ஆனந்த விகடன் வந்தது. அப்படி சில கட்டுரைகள் எல்லாம் நான் எழுதி இங்கே மாற்றங்களை கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி கிடைத்த செய்திகள் அன்றைக்கு போல் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னென்னா தொடர்ச்சியாக அரசியலில் பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள் நிகழ்கிற போது குறைகளை சுட்டி காட்டுகிற போது பத்திரிகைகள் வந்து கோபம் கொள்ளாத அது வந்து அந்த குணம் வந்து நம்முடைய ஐயா கலைஞர்கிட்ட உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வந்தவாசியில் ஒரு பேருந்து நிலையம் திறக்க போகிறாங்க. வந்தவாசிக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வராரு. வந்தவாசியில் கட்டப்பட்டு நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருக்கிற பேருந்து நிலையத்தை பற்றி அது திட்டம் எதுவும் இல்லை. நான் விளம்பரம் பெறுவதற்காக செய்தித்துறை இயக்குனர் சந்திக்க போகிற நேரத்தில் என்ன உங்களால் பெரிய தொந்தரவாக போச்சுன்னார். ஐயா என்ன சொல்கிறீங்க என்ன? இல்லை நீங்கள் நேற்று செய்தி போட்டிங்க வந்தவாசி பேருந்து நிலையத்தை திறக்கலையே முதல்வர்னு சொல்லி கேட்டீங்க. முதல்வர் கூப்பிட்டு அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா கூப்பிட்டு அவர் உதவியாளர்கிட்ட வேலூர் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வாயான்றார். அவர் ஐயா வேலூரில் 4 பத்திரிகைகள் வருதுங்கயான். யோ மந்திரி வேலூர் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வாயான்றார். தினமதின்னு அவர் அந்த நேரத்தில் அதை குறிப்பிடாமல் தினமதியை வாசிக்கிற வழக்கம் உடையவர் ஐயா கலைஞர் அவர்கள். அதை சொல்ல வர வேலூர் பத்திரிக்கைன்னு ஒரு அலையடிச்சு கொண்டு பத்திரிக்கை கூட அதில் போட்டிருக்காங்க பார் வந்தவாசியில் பஸ் ஸ்டாண்டு திறக்கலான்னு. அதை சேர்த்து விளம்பரத்தை மாற்றி அதையும் அந்த திட்டத்தில் சேர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த விளம்பரம் முழு பக்க விளம்பரத்தில் வந்தவாசி உங்களால் எங்களுக்கு வேலை வச்சிட்டிங்களேன்னு சொன்னார். வேலை வைப்பது நோக்கம் அல்ல, வேலை வாங்குவது தான் நோக்கம். அது அரசு கெட்ட பேர் வரக்கூட நல்ல பேரை சுட்டி காட்டுகிற நேரத்தில் அது சரியான அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். மாணவ பருவத்தில் அதை நான் சொல்லிவிட்டார் பச்சையப்பன். அவரை என் கரங்களை பிடித்த நேரமோ என்னவோ தெரியவில்லை. இதே சுற்றுலா விடுதியிலே என் கையை பிடித்து கொண்டார். நான் கேட்கிறேன் போது கையெழுத்து இதழ் வரும்போது சொல்லும்போது அவர் கைப்பட்டதால் என்னவோ இன்னும் பத்திரிகை விட முடியாமல் தொடர்ந்து போராடி நடத்தி விட்டு கொண்டு விடுகிறேன். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண் சொல்கிறாங்க, 4th எஸ்டேட் பத்திரிகைகள் ஊடகம். இது 4வது எஸ்டேட்னு சொல்கிறதே எட்மண்ட் பர்க் தான் சொல்கிறார். முதல்ல அவர் தான் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து யூ 4th எஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லுகிற முதல் விழித்தது அவர் தான், 4வது தூண். ஸோ 4 தூண்கள் இருந்தாலும் இந்த ஜனநாயகம் என்பதற்கு 4 தூண்கள். இன்றைக்கு நீதித்துறை, நிர்வாகத்துறை, அரசியல் துறை செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற வாட்ச்டாக இன்றைக்கு பத்திரிகைகள் தான் இருக்கிறது. இன்றைக்கு வாசிப்பு குறைந்து விட்டதா என்றால் குறைந்திருக்கலாம். இதுக்கு பெரிய போட்டி யுகமாக இருக்கிறது. இன்னும் சில பேர் கூட ஆர்வம் சொல்லுகிறார்கள். நம்ம ஜெயமோகன் போட்டவர்களாக கூட இன்னும் 10 வருஷத்துக்கு பிரிண்ட் மீடியாவே இருக்காது, புத்தகங்களே இருக்காது அப்படி என்று சொல்கிறார். தயவுசெய்து கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் சொல்கிறது ஒரு பெண்ணோடு மகிழ்ந்திருப்பது நேரில் மகிழ்ந்திருப்பது எப்படியோ அப்படி புத்தகங்கள் அந்த இணையதளத்தில் வாசிப்பது என்பதோ, செல்போனில் வாசிப்பது என்பதோ, டேபிள் வாசிப்பு என்பதோ கனவில் புணர்ச்சி என்பது மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது என்பதை மன்னிக்க வேண்டும் பெரியவர்கள். அந்த நம்முடைய நேற்று தோழர் பவா செல்வதுரை வருத்தப்பட்டான்னு சொன்னாங்க. திருவண்ணாமலை ஆன்மீக தலைநகரம் மட்டுமில்லை, இலக்கியத்திலும் திருவண்ணாமலை தான் தலைநகரம். இதை யாரும் மாற்ற முடியாது. எத்தனை படைப்பாளிகள், ஓவியர் பல்லவன் போன்ற தாமா பிரகாஷ்னு ஒரு பெரிய திருவண்ணாமலை வரலாற்று ஆவணத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய உழைப்பு, எத்தனை லட்சம் போட்டு, எத்தனை படைப்பாளிகள். அண்ணாதுரை என்ன சாதாரணாலா? யாரும் எல்லாமே அறிவுஜீவிகள் தான். இங்கே திருவண்ணாமலை அத்தனை பொக்கிஷங்களை கொடுத்துருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு பாலமுருகன் ஐயாவோ ஆழி செந்தில் திருவண்ணாமலை மாவட்டக்காரன்னு இப்போ தான் எனக்கே தெரியும். அப்போ நான் சாமிநாதர் சர்மாவே நினச்சிட்டு இருக்கிறேன். நான் முதல் இந்திய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதஞ்சலி சாஸ்திரி முதல் நீதிபதி திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரன்றது. ஆக நிறைய வரலாறுகள் இருக்குது. இங்கே மறைக்கப்பட்ட வரலாறும் இருக்குது. திராவிட இயக்க வரலாறுகளிலிருந்து பல வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு, உண்மை வரலாற்றை கொண்டு வரணும். நீங்கள் நூலகம்னு சொன்னால் அதுதான் நம்ம எல்லாத்தையும் வாசகத்தை திறந்து வந்திருக்கு. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கார்ல் மார்க்ஸும் டாக்டர் அம்பேத்கரும் தான் லண்டன் நூலகத்தை அதிகமாக பயன்படுத்தியவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால்
பேரறிஞர் அண்ணாவை பச்சையப்பன் கல்லூரி மாணவர். ஒரு நாள் அவர் தேடி தேடி படிக்கிறத பார்த்துட்டு அந்த முதல்வர் கூப்பிட்றாரு, உனக்கேற்ற தீனி இங்கே இல்லை, நான் பரிந்துரை கடிதம் தருகிறேன். சிங்காரவேலர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பீச்சோரம் போனீங்கன்னா அவர் மிகப்பெரிய நூலகம் வச்சுருக்கிறாரு, உனக்கு தீனி அங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்குறார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிங்காரவேலரிடம் போகிறார். சிங்காரவேலரிடம் போனதுக்கப்புறம் தான் நிறைய படிக்க துவங்குகிறார். சிங்காரவேலர் கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 புத்தகங்கள் வைத்திருந்ததாக சொல்கிறார். அந்த 20,000 புத்தகங்களும் ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு சிங்காரவேலர் பிரிவு என்று ஒரு பிரிவை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, அங்கேதான் உலகத்திலேயே திருக்குறள் டங்ஸ்டன் இழையிலே பாதுகாக்கப்பட்டு பூமிக்கடியில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகமே அழிந்தாலும் நம்முடைய திருக்குறள் அழியாத வண்ணம் பாதுகாக்கிற முயற்சியிலே ரஷ்யா தான் இறங்கி மாஸ்கோ நூலகம் தான் செய்திருக்கிறது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் என்றபோது நாம் படிக்கத்தான் நாம் மேம்படுத்திக் கொள்வது. இங்கே என்ன பிழை என்றால், செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் நிறைய வாசிக்கிறது இல்லை. நம்முடைய பணி ரிப்போர்ட்டிங் என்றோடு போயிடுறாங்க. ரிப்போர்ட்டிங் எப்போ பண்ண முடியும், எந்த பார்வையில் பண்ண முடியும் போது நிறைய வாசித்தாதான், நூலகத்தை நம் தாயகமாக கொண்டால்தான் நாம் மென்மேலும் படித்து மேம்படுத்தி கொள்ள முடியும். ஒருத்தர் கேட்டாங்க, தாமஸ் ஜெஃபர்சன் சொன்னார், பத்திரிகை இல்லாத அரசாங்கம் வேண்டுமா, பத்திரிகையோடைய அரசாங்கம் வேண்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், பத்திரிகை செய்தித்தாள் இல்லாத அரசாங்கம் வேண்டுமா, அரசாங்கம் இல்லாத செய்தித்தாள் வேண்டுமா என்றால் பின்னதைத்தான் அவர் தேர்வு செய்தார். அரசாங்கமே இல்லாத பரவாயில்ல, ஆனால் நாளிதழ் இருக்க வேண்டும் என்று ஜார்ஜ் ஜெஃபர்சன் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு நாளிதழ்களும் செய்தித்தாள் இன்றைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இன்றைக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். இன்னொரு விஷயம், பத்திரிகையால் வர்றதால் மாற்றங்களை கொண்டு வந்துட முடியுமா நாளிதழ்களால் அப்படின்னு கேட்குற போது மிகப்பெரிய உதாரணமாக எடுத்துக்கலாம். நீங்கள் நோபல் பரிசு ஆல்ஃப்ரெட் நோபல் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு பத்திரிக்கையில் அவங்க பிரதர் செத்தது இவர் செத்துட்டு தான் நினச்சிக்கிட்டு தவறு தான் வரும், அடிக்கடி அந்த மாதிரி தவறு வரும். நோபல் செத்துட்டாருன்னு உடனே தலைப்பு என்ன போட்டால், மரணத்தை பரப்பிய துர்தேவதை மறைந்ததுன்ற மாதிரி ஒரு செய்தியை போட்டாங்க. மறுநாள் பார்க்குறார் பேப்பர், தன்னை பற்றி எழுதியிருக்கிறத பத்திரிகையில் பார்த்துட்டு மனம் நொந்து போகிறார். டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்ததற்காகத்தான் உலகம் அவரை பழித்தொழித்தது. அவர் என்ன சொல்கிறார், இனியாவது நான் நல்ல பேரை வாங்கி வாழும் கொஞ்ச காலத்திலே உலகம் போற்றுகிற ஒரு நபராக வர வேண்டும் என்று தான் உலகத்தின் அமைதிக்காக கொடுக்கிற நோபல் பரிசு உட்பட நோபல் பரிசுகளை அறிவித்து இன்றைக்கும் அவர் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பத்திரிகையை கொண்டு வந்து ஒரு மாற்றம். இப்படி தான் கோல்கொண்டா நவாப் சாக பிழைக்க கிடைக்கிறார். ஏன்னா உள்ளூர் சமூகத்தோட ஒத்து சொல்கிறதுக்காக வரேன். சாக போகிற சீரியஸாவது 11:30 மணிக்கு நம்முடைய சித்தார்த்தன் மாதிரி துடிப்பான செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, என்னங்கன்னு முடிஞ்சிடும் 12க்குள்ளே முடிஞ்சிடும், எப்படியும் இல்லை உண்மையாகவே இல்லை முடிஞ்சிடும் கண்டிப்பாக முடிஞ்சிருங்க. இவர் செய்தியை முந்தி தரணும் என்பதற்காக போய் உடனே ஒரு செய்தி போடுறார், நிசாம் இஸ் டெட்டுன்னு. மறுநாள் எந்த பத்திரிகையும் வரல, நிசாம் காலையில் பேப்பரை படிச்சுட்டு தான் சாகிறார். ஹைதராபாத் நிசாம். பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு. மறுநாள் ஆசிரியர் நான் என்ன திட்ட மாட்டேன், அவரை என்ன மாதிரி அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர், இன்றைக்கி நேற்றே சேர்த்துட்டாருன்னு போட்டேன், இன்றைக்கி எல்லா பத்திரிகையும் தலைப்பு செய்தி 8 காலம் நிசாம் இஸ் டெட்னு வரும், நம்ம என்ன போடுறதுன்னு. அந்த நிருபர் சாதுரியமாக பதில் சொன்னார், நிசாம் இஸ் ரிலேட்டட்னு போட்டுருவோங்க யான், உண்மையாக செத்துட்டார் நிஜாம். அப்படி தப்பி பிழைக்கிற சூழல் கூட எனக்கு ஒரு சிக்கல் வந்தது. நம்முடைய நகரினுடைய ஆன்மீகத்தில் ஒரு குருவாக இருக்கக்கூடிய விசிறி சாமியார் அவர்கள் ரொம்ப சாக பிழைக்க கிடைக்கிறார். ஒரு மருத்துவர் பேர் சொல்லலை, ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் தான் பார்க்குறாரு, எங்களுக்கு தகவல் சொல்லிட்டார். அப்போது இங்கேயே நான் அச்சியந்திரம் வச்சு இங்கே அச்சிட்ட நேரம் காத்துட்ருக்குறோம் தலைப்பு செய்திக்காக. டாக்டருக்கு செத்துட்டாருங்க போட்டு, ஐயோ நாளைக்கு அந்த கோல்கொண்டா மாதிரி ஆகிட போகுது, நிசாம் கோல்கொண்டா மாதிரி அவரே படிச்சுட்டு காலையில் நாளைக்கு சிக்கலாகிட போகுதுன்னு கேட்குற போது அவர் சொன்னார், இல்லைன்னு 12:30 வரும். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, இந்த மாதிரி தொலைபேசியில் ஆட்டோவில் நம்ம நிருபுறாங்க உட்கார வச்சுட்டு காத்துட்டு விசிறி சாமியார் ஆசிரமத்தாண்ட காத்துட்ருக்கிறார். 12வது 12வது 1வது தகவல் வரல. நீ தைரியமாக போடுங்கன்ற டாக்டர் அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல ஆசிரமத்திலேருந்து. அவர் மறுநாள் எப்படியோ சரி ஆனது ஆகட்டும், விசிறி சாமியார் காலமானார் அப்படின்னு செய்தி போடுறோம். அதுலேயும் ஒரு அக்கப்போர். காலையில் அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர் எப்படி இங்கே காலமானார்னு போடலாம், சமாதியானார் இருந்துன்னு போடணுன்னார். இது எங்கள் மொழி எப்படி தாங்க, வயசானவராக இருந்தால் காலமானார், அகாலமாரினா சின்ன வயசில் செத்தா அகாலமாரினா காலமானார்னு போடக்கூடாது. இப்போ நிறைய அந்த பிழை வருது, நாங்கள் உட்பட செய்கிறோம். பத்திரிகையில் பார்த்தா சென்னைக்கு அருகாமையில் உள்ள திண்டிகனன்னு போடுவான், அருகாமைனே தொலையும் தேவை. உண்மையை தான் சொல்கிறேன், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். 4th எஸ்டேட் சொன்ன 5th எஸ்டேட் ரியல் எஸ்டேட்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள திண்டிவனத்தில் அப்படின்னு போடுறாங்க. அது எவ்வளோ அவங்க உண்மையை தான் சொல்கிற, தொலைவுன்னா
தூரத்துலேருந்து அர்த்தம், அருகாமையில் இல்லை, தொலைவில் இருந்து அர்த்தம் தவறு. அது மாதிரி விசிறி சேமரி மேட்டரில் செய்தியை போட்டுட்டோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வர்றபோது இந்த பிழைகள் வராமல் இருக்கிறதுக்கு நீ உலகத்தில் நான் வியப்போடு பார்க்குறேன். நான் கொஞ்சம் கலந்து பேசிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சொல்லணும் இல்லையா, அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நிறைய பச்சைப்பெண் நம்ம சொல்லலாம்னு எழுதி வச்சு தான் பச்சைப்பெண் பேசிடுறாரு முதல்ல, அது ஒரு சங்கடம். இனிமேல் அடுத்த புத்தக கண்காட்சியிலேருந்து அவர் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயத்தை வச்சிடணும். உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் வயது பத்திரிகை ஆசிரியர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவர் வாழ்க்கையை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பேப்பர் போடுற பையனாக துவங்கி அதில் ஒரு சிக்கல் வந்தபோது அவரே அச்சிட்டு அவரே வெளியிட்டு பத்திரிக்கை பேர் வந்து வீக்லி ஹெரால்டு அப்படின்னு முதல் உலகத்தில் 15 வயதில் பத்திரிகை ஆசிரியரானவரும் அச்சிட்டு அவரே வெளியிட்டவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் 24 வயசில் ரைனிஷி ஷேடுங்கன்னு ஒரு பத்திரிக்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான விஷயம்னா பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவினுடைய தேசத்தந்தை. நம்ம நாட்டுக்கு தேசத்தந்தை காந்தின்னு சொல்கிறோம், அதில் டிஸ்பியூட் இருக்குது, அது வேண்டாம். அங்கே 7 பேரை தேசத்தந்தையாக கொண்டாடுறாங்க அமெரிக்காவில். அதில் ஒருவர் பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் என்ன பண்ணுறாரு, 17 பேர் அவங்க கூட பிறந்தவங்க, இவர் 15ஆவது பிள்ளை. அண்ணன் வந்து படிப்பு நிறுத்தி அவர் அச்சகத்தில் அச்சு கோக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிடுறார். இவர் அச்சு கோத்துட்டே இருக்கும்போது படிக்கலை அதிகம், அச்சு கோத்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஆர்வக்கோளாறு என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தான் ஒரு பத்திரிக்கை அங்கே துவங்குறாங்க. பத்திரிக்கை துவங்கும்போது என்ன பண்ணுறாரு, இவர் அச்சு ஆஃபீஸில் எல்லாம் எழுதி அச்சு கோத்து பத்திரிக்கை கொண்டு போய், அந்த பத்திரிக்கை பேர் சைலன்ஸ் டூ குட் என்ற பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாரு உள்ள தெரியாமல். புனைப்பேரில் எழுதி யார் எழுதினாங்கன்னு தெரியல, பாரு நல்லா இருக்குது கட்டுரைன்னு அந்த கட்டுரை தானே வெளியிட்டுருக்காங்க. இந்த ரகசியம் அண்ணனுக்கு தெரிந்ததுக்கப்புறம் அண்ணன் அடிச்சிடுறாரு. தப்பி ஓடி போய் இதுக்கு போகிறார், பிலடெல்பியான்ற பகுதிக்கு போயிட்டு அவரே கடன் வாங்கி ஒரு அச்சகம் துவங்கி பத்திரிகை ஆசிரியராகி ஒரு நாளிதழ் நடத்துகிறார். அதில் என்ன ஒரு விந்தையான செய்தின்னா, அவர் என்ன வெளியிட்டார்னா அந்த வருட கேலண்டரை அச்சிட்டு வெளியிட்டார். ஒரு தகவல் நண்பர்களே, இது உண்மையாக இருக்குமானால் பைபிளுக்கு அடுத்தபடியாக 27 ஆண்டுகள் தொடர்ந்து விற்பனையில் சரித்திரம் படித்தது அவர் நடத்திய பத்திரிக்கை தான். அங்கேயும் ஜோதிட நல்லா விற்றுருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்காட்சியில் கூட ஜோதிட நூல்கள் சமையல் குறிப்புகள் அதிகமாக விற்கிற மாதிரி அங்கேயும் வந்து ஜோதிடத்துக்கு அவங்க முரண்பாடான இல்லை, அங்கேயும் நிறைய விற்றுருக்குதுன்னு அர்த்தம். இப்படி பார்க்குற போது அடுத்ததாக பார்த்தா 3 பேருங்க தமிழ்நாட்டில், மாப்போசி, விந்தன், ஜெயகாந்தன். இவங்க 3 பேருமே அச்சாஃபீஸில் அச்சு கோக்கறவங்களாம் வேலை செஞ்சாங்க. அச்சு எடுத்து கோக்கணும். அச்சு கோக்கிறதுல இப்போ தெரிஞ்சிருக்கோம், நம்ம வயதொத்த தோழலுக்கு அச்சுன்றது தலைகீழ தான் இருக்கும், அதை இப்போ நேராக படிக்க முடியாது. அப்போ தான் ஜெயகாந்தன் சொன்னார், எல்லாம் நம்ம தமிழே தலைகீழாக படிக்கிறவங்க நம்மன்னு சொன்னால் உண்மையை சொல்கிற மாதிரி இருக்குது, பொய் சொல்ல தேவையில்லை, யார்கிட்ட வேணால் தைரியமாக சொல்லலாம், தமிழே நாங்கள் தலைகீழாக படித்தவங்கயா அப்படின்னு சொல்லலாம் ஜெயகாந்தன் சொல்கிறார். அப்போ தமிழை நேராக படித்து தவறாக புரிந்து கொள்ளும் மத்தியிலே தமிழை தலைகீழாக படித்து சரியாக புரிந்து கொண்ட 3 பேரும் முதுபெரும் பத்திரிகையாளர். அவர் வந்து செங்கோல் நடத்தினார், இவர் மனிதன் நடத்தினார், ஞானரத்னம் நடத்தினார். அப்படி பத்திரிகை உலகில் அப்போ ரொம்ப சிரமம். நீங்கள் ஐயா இவர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் பேசும்போது சொன்னார்ல, லினோ டைப்புன்னு பேர். நான் ஜூனியர் உள்ள இருந்த காலத்தில் இப்படி தான் வரும், நீட்டாக அப்படியே ஈயம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே அடிக்க அது எழுத்தாக ஊர் அச்சுரும், வார்த்தையாக சேர்த்து நீளமாக கொண்டு போய் பண்ணணும். நான் வெளிச்சம் அச்சிட்ட காலத்தில் இங்கே வந்து அச்சாஃபீஸில் போகிறதுனா 2 பக்கம் அச்சடிப்பாங்க A4ல், இந்த சைஸ் தான் இருக்கும். அவர் ப்ரெஸ்கார் என்ன சொல்லுவார்னா, கல்யாண பத்திரிக்கை கருமாதி பத்திரிக்கைலாம் அழிச்சிட்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறேன், ராத்திரி 10-10:30 வாங்க, அச்சு இல்லை எங்கிட்ட டைப்ஸ் இல்லைன்னு ஒரு ஜீவாச்சகன்னு ஒன்று நம்முடைய அமைச்சர் முன்னாடி அதை நடத்திட்டு இருந்து அதை ஒப்படைச்சது. அது ஜீவாச்சகத்தில் தான் அந்த அச்சிட்டம் வெளிச்சன்ற பத்திரிக்கையை 2 பக்கம் அடிக்கிறதுக்கு போய் அவர் ப்ரெஸ்ஸில் படுத்துக்கும். ராத்திரி 12-12:30 மணிக்கு அச்செல்லாம் கோத்து ஒரு பேப்பரை வச்சு உருட்டி எடுத்து ஒரு ப்ரூஃப் கொடுப்பார். நாளைக்கு ப்ரூஃபை பார்த்துட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்துடுங்க, திருப்பி நம்ம திருத்திட்டு அந்த அச்சை கலைச்சிட்டு இன்னும் 2 பக்கம், இப்படி 2 பக்கங்களாக அடித்து உருவாக்கியதான் வெளிச்சம் என்கிற கல்லூரி மாணவர் இதழ். அப்படி நிறைய போராட்டங்களை நம்ம சந்தித்து தான் இந்த பத்திரிகையை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த பத்திரிகைகள் நாளிதழை பற்றி இப்போ நான் ஐயா பெரியார் நிறைய பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறார், அறிஞர் அண்ணா நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்திய அரசியல் காந்தி முதல் பத்திரிகையே வந்து தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்த பத்திரிகை தமிழ் பத்திரிகை தான். இந்தியன் ஒப்பீனியன் ஒரு பத்திரிகையை தமிழில் தென்னாப்பிரிக்காவில் துவங்குறார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபார்வர்டு பிளாக் நேதாஜி ஐயா நேதாஜி அவர்கள் ஒரு பத்திரிகை துவங்குறார், ஃபார்வர்டு என்கிற பத்திரிகையை.
அரசாங்கம் முதல் நாள் தடை பண்ணுது. மறுநாள் புதிய ஃபார்வர்டுன்னு ஒரு பத்திரிகை துவங்குறார், அதையும் தடை பண்ணுது. மூணாவது லிபர்ட்டின்னு 3வது நாள். ஆக உலகத்திலேயே 3 நாட்களில் 3 பத்திரிகை நடத்தியவர் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்தான். அப்படி காலாகாலமாக நெருக்கடிகளை சந்தித்து வந்திருக்கிறது. ஒரு கார்ட்டூன் வரைந்ததற்காக சிறை கேட்கப்பட்ட காலெல்லாம் உண்டு. நீங்கள் நேருவும் பட்டேலும் ஒரு விழாவில் கலந்துகிறார்கள், ஒரு புத்தக வெளியீட்டு விழா. நேருவும் பட்டேலும் நின்று சேர்ந்து அந்த புத்தகத்தினுடைய கவரை ஊற்றி புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். அந்த புத்தகத்தின் அட்டைப்படம் என்னென்னா, நேருவின் முதுவில் பட்டேலும், பட்டேலின் முதுவில் காந்தியும் நேருவும் கத்தியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு கார்ட்டூனை சங்கர் வீக்லி சங்கர் என்கிற கார்ட்டூனிஸ்ட் வரைந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை வெளியிட்ட நேரு அது சிரிப்பை தாங்க முடியாமல் சிரித்து கொண்டே அதை வெளியிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகமும் பத்திரிகைகளை போற்றுகிற அந்த காலகட்டமும் இருந்தது. ஒரு கார்ட்டூன் வெளியிட்டதற்காக சிரித்து மகிழாமல் சிறைபிடித்த அனுபவம் இங்கே இருந்திருக்கிறது. ஆக காலகாலமாக அடக்குமுறைகளை சந்திக்கிற சூழலும் ஏற்படும். மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாம் வரும். ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு பத்திரிகையாளனாக, அதுவும் நாங்கள்லாம் ஒரு சின்ன பத்திரிகையாளர், ஒரு பகுதியில் ஒரு மாவட்டத்தில் அறிவிலை செயல்படுகிற போது இந்த அண்டை மாவட்டங்களில் மையமாக கருத்தி மக்களுடைய பிரச்சனைகள் பல விஷயங்களை செய்திருக்கிறோம். நான் நிறைய சொல்லப்போனால் சுயத்தம்பட்டமாக அமையும். பத்திரிகைகளின் அனுபவம் திருவண்ணாமலையில் சொல்லுகிற போது சாதாரண சின்ன சின்ன ஐயா பாலமுருகன் மாதிரி ஒரு தாசில்தார் உட்கார்ந்துருக்கிறார். நான் எதேச்சியாக உள்ளே போகிறேன். என்ன ஒரு ஃபோன் வருது, செய்தி எங்கே கிடைக்கின்றது சொல்கிறேன். எங்கே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லையோ அங்கே ஒரே தீ பிடிச்சிது, ஃபயர் சர்வீஸ் இருக்குது, போலீஸ் இருக்குது, ஆர்ஐ இருக்காங்க, எப்படியா தீ பிடிக்கும், கதை விடுறீங்களா, போங்க என்னங்கன்னு கேட்குறேன். இல்லைங்க பறையம்பட்டுன்னு ஒரு கிராமம், அந்த ஊரே திடீர்னு தீப்பட்டி தான், ஏதோ பேய் பிசாசு பில்லியும் சொன்னாங்க, என்னன்னு தெரியல. உடனே நான் பைக் எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் போய் ஒரு செய்தி சேகரிக்க போகிறேன். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாஸ்பரஸை சாணியில் சுட்டி கூரைகளில் தெரிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது திடீர்னு அது வெப்பம் அதிகமானவுடனே அது பற்றி எரியுது. ஸோ இந்த மர்மம் புரியாமல் அவர்கள் பூஜை புனஸ்காரம் என்றெல்லாம் அந்த ஊரில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்பிடிச்சோம். இப்படி பல விஷயங்கள். நீங்கள் காந்தி நகர் பிளாட் ஊழல் முதற்கொன்று இங்கே திருவண்ணாமலை காந்தி நகர் சொசைட்டியில் பல ஆண்டுகளாக கட்டி வீடு கட்டி வீட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பிளாட் ஒதுக்காமல் ஒரு 50 பேருக்கு மட்டும் ஆளுக்கு 5 பிளாட் 6 பிளாட்னு ஒதுக்கின ஊழலை கூட முதல் நாங்கள் தான் ஒரு பிளாட்னா சதின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில், பிளாட் ஊழல்னு போட்டு வெளியிட்டோம். இப்படி 25 ஆண்டு காலமாக மக்களோட இயக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலை தொழில்துறை கைப்பற்ற முயன்ற போது அதை ஊரே திரண்டு முறியடிக்க முற்படுகையில் நம் தினமதி நாளிதழ் மட்டும்தான் மக்களோடு மக்களாக தோல் நின்றிருந்த ஊருக்காக உண்மையாக உழைத்தது என்பதை வரலாறு பதிவு செய்யும். அதே மாதிரி கிரிவல பாதையில் அந்த அகலப்படுத்தப்பது போட்டு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், எந்த பிரச்சனைகள் ஆகட்டும், மக்களுக்கு நெருக்கமாக மக்கள் பிரச்சனை முடிந்தவரை அண்டர்லைன் பண்ணிங்க, முடிந்தவரை மக்கள் பிரச்சனைகளை நான் மக்கள் மன்றத்திலே வைத்து அரசிடம் வைத்து அதை நிவர்த்தி செய்வதற்கு மக்களோடு மக்களாக பணியாற்றுவதிலே ஒரு நாளிதழினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்பதையும், அந்த பங்கை நாங்கள் முடிந்தவரை மனசுக்கு நிறைவாக 25 ஆண்டு காலில் நிறைவேற்றிருக்கிறோம். பல சங்கடங்கள் வரலாம். ஏன்னால் பத்திரிகை என்பது உலகத்திலேயே உற்பத்தியை விட மிக மிக குறைவாக விற்கப்படுகிற ஒரு பொருள். குறித்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நாளிதழ் தான். எந்த நாளிதழாக வேணால் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சில பெரிய நாளிதழ்கள்லாம் எடுத்துக்கொண்டால் 16 பக்கம் கலர்லாம் வர்றது. ஒரு நாளிதழுடைய அடக்க விலை 20 ரூபா. அச்சுத்தாள் மட்டும் நான் சொல்லுவது, அச்சு கூலி அல்ல, நிருபர் சம்பளம் இல்லை, கரண்ட் பில் இல்லை, மற்ற எதையுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஒரு நாளிதழுடைய பேப்பர் விலையே 20 ரூபாய் ஆகிறது. அப்படி இருக்கிற போது சிறு பத்திரிகைகள்லாம் மிக போராட்டத்துக்கு நடுவே தான். நீங்கள் 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு ஏஜென்ட் கமிஷன் போனால் 4 ரூபாய் ஒரு பத்திரிகை விற்றால் கிடைக்காது. ஒரு பத்திரிகை விற்றால் 10 ரூபாய் நட்டம். பெரிய பத்திரிகைகள் இன்னும் அதிகம். என்னென்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றன. முழு பக்க விளம்பரங்கள், பல பதிவுகள் என்னும்போது உள்ளூரில் நடத்தப்படுகிற பகுதி வாரியாக வட்டார நடத்துகிற பத்திரிகைகளுக்கெல்லாம் இது பெரிய இடைஞ்சல் என்று சொல்ல வகையில் அந்த விளம்பரங்கள் இவங்களுக்கு கொடுக்க போவதில்லை. அவங்க கேட்கும்போது தமிழ்நாடு முழுக்க பேண்ட் தமிழ்நாடு வருகிறதா என்பது கேட்பார்கள். அப்போ பேண்ட் தமிழ்நாடு என்பது சாத்தியம். வட்டார பத்திரிகைகள் என்னும்போது கன்னியாகுமரியில் ஒரு பத்திரிகை வரும், அந்த 4-5 மாவட்டங்கள் போகும். மதுரையில் ஒரு பத்திரிகை வரும், கோயம்புத்தூரில் ஒரு பத்திரிகை வரும். மக்களோடு அவங்க இணைந்து பணியாற்றுகிறார்கள். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாக 25 ஆண்டு காலம் மக்கள் பிரச்சனைகளில் நம்ம போராடி அவர்களோடு நாம் பயணித்திருக்கிறோம். அந்த பயணத்திலே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியும். இந்த திருவண்ணாமலையில் 16 கால் மண்டபம் தீப்பிடித்த போது நம்ம தான் முதல்ல வெளியிட்டோம். இன்னும் குறிப்பாக சொல்கிறேன் தோழர்களே, திராவிட இயக்க தூண்களான பாவு சண்முகம் போன்றவர்கள் மறைவை கூட முதலில் நம் தினமதி நாள் தான் வெளியிட்டது. 8 மணிக்கு சென்னையில் இறந்து போகிறார். மறுநாள் எந்த பத்திரிகையிலையும் வரல.
அப்போ சரவணன் ஒரு நிருபர் இருந்தார் நம்மளோட. அவர் போயிட்டு ராத்திரி அந்த நேரம் அந்த செய்தியை போட்டு விளம்பரங்கள், அஞ்சலி விளம்பரங்களோடு வாங்குகிறார். சித்தார்த்தன்கிற நண்பர் போய் பாவுஷா வீட்டுக்கு போயிட்டு அவர் எம்ஜிஆர், கலைஞரோடு, ஐயா ஸ்டாலின் போன்றவங்களோட இருக்கிற புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு புகைப்பட ஆல்பம் 2 பக்கத்துக்கு போடுறோம். மறுநாள் எந்த நாளிதழும் ஒரு சின்ன செய்தி சிங்கிள் காலம் கூட வரல. இது ஏதோ குறையாக சொல்லவில்லை. அந்தளவுக்கு விழிப்போடு இருந்த காலகட்டம். இப்போ செல்ஃபோன் வந்துடுச்சு. நம்ம சொல்கிறதுக்குன்னு அவங்க சொல்லிடுறாங்க. செல்ஃபோன் வைத்திருக்கிறவரெல்லாம் ஊடகவியலாளர் ஆகிடுறாங்க. கேமரா தேவையில்லை, பத்திரிகையாளர் என்ற அங்கீகாரம் தேவையில்லை. ஆக இது செய்தி பரவலாக்கல. அது எவ்வளோ உண்மை, எவ்வளோ பொய், அதில் எவ்வளோ நம்பத்தகுந்ததை அதை நாளிதழ்கள் மட்டும்தான் மறுநாள் விரிவாக அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும். இன்றைக்கு அவசரத்தில் தொலைக்காட்சிகள் கூட சில செய்திகளை வெளியிட்டு விடுகிறார்கள், உடனே திருத்தி விடுகிறார்கள், அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் திருத்தி விடுகிறார்கள். அந்த வாய்ப்பு இப்போ பிரிண்ட் மீடியாவில் இருக்காது. வந்துடுச்சுன்னா வெளியே வந்தோன்னா வெளியே வந்துட்டு தான், தவறாக வந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொறுப்புணர்ச்சி, அவதூறு என்பதனால் கூட சந்திக்க வேண்டிய கட்டணம். என் மீதே பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வழக்குகள் வந்தது. இங்கே ரமணாசிரமம் அருகில் ஒரு சாமியார், நான் பேரெல்லாம் குறிப்பிடல, அவர் தினந்தோறும் சாப்பிட்டுட்டு தான் படுப்பார், அதுவும் நாட்டு மருந்து தான் சாப்பிடுவார் என்று ஒரு செய்தியை ஒரு பாக்ஸில் போட்டோம். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு என் பேர்லேயும் ஆனந்தவுடன் ஆசிரியர் பேர்லேயும் போட்டாங்க. இங்கே போனால் என்னென்ன, அவர் கேரளாவில் மிகப்பெரிய ஆசிரமம் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனந்தவுடனிலும் ஜூனியர் அட்டைப்படத்தில் இந்த ஒரு படத்தை போட்டு பெருசாக இந்த செய்தி தவறுன்னு வெளியிடணும், அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுன்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவரை விலக்கி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் செக்ஷன் 499 499 ஐபிசி ஸ்லாண்டர்னா லிபல்னா அவதூறுன்றதை விளக்க சொல்லியிருக்காங்க. கரஞ்சியா வழக்கிலேருந்து சொல்கிற வழக்கு என்னென்னா, நான் உண்மை என்று நம்பும்படி செய்யப்பட்டால் போதும். பச்சையப்பனை பற்றி ஒரு நண்பர் சொல்கிறாரு, பச்சையப்பன் ரொம்ப மோசமானவருங்க அப்படின்னு. நான் கேட்கணும், இல்லை அவர் நல்லவராச்சன். அப்புறம் உடனே நம்ம ஐயா சொல்லுவார், இல்லைங்க அவர் மோசம், அங்கே அப்படி பண்ணார், அங்கே அப்படி பண்ணார், 2 இடம் தானே பண்ணார், இல்லைங்க இன்னும் 2 இடத்துல கூட பண்ணியிருக்கிறார், தகவல் அவர் கொட்டுவார். அதுக்கு மறுப்பு கேட்கணும் பச்சையப்பனை. அங்கே அப்படி நடத்திக்கலாமா, அங்கே அப்படி நடந்திக்கலாமா, அங்கே நடந்திக்கலாமான்னு கேட்டால் அவர் அதுக்கு ஒரு விளக்கம் எங்கே கொடுக்கணும். இப்போ அதனால தான் நிறைய பேர் இப்போ ஒரு கேட்டோம், இதழ் அச்சேரும் வரை அவர் ஃபோன் லைன்லேயே வரல, வாட்ஸ்அப்பில் தெரிவித்தோம் வரல, சில பத்திரிகைகள் நோட்டீஸை கூட அனுப்பிச்சிடுறாங்க, உங்களை பற்றி இதெல்லாம் வந்திருக்குது பதில் சொல்கிறீங்களான்னு. இப்படி அதுக்கான சில பொறுப்புணர்ச்சிகள் இருக்குது பத்திரிகைக்கு. ஸோ இந்த அவதூறு வழக்குகளை எல்லாம் சந்தித்து கூட நேர்மையாக உள்ளதுபடியாக தான் படுறோம். தவறு ஏதாவது வந்திருந்தானே தவிர, தவறுன்னா வருத்தம் தெரிவிச்சிடும். வருத்தம் இப்போ எல்லா பத்திரிகைகளும் சின்ன கட்டம் கட்டி செய்தி வெளியானதை மறுக்கிறார்னு போட்டுறோம். நாளைக்கு என்ன பச்சையப்பனை பற்றி வந்த தகவலை ஒரு மறுக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி போட்டால் போதும், தேர் எண்ட்ஸ் த மேட்டர்னு. அதுதான் அந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறாங்க. கவுண்டர் பப்ளிஷ்டு தென் மேட்டர் எண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்படி பல நிர்பந்தங்களை, பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரியான வழக்குகள், அச்சுறுத்தல். இன்னும் ஒரு கேஸில் நான் செங்கம் போகிற வழியில் விரையூர்ன்ற ஒரு ஊரில் மலையே நிஜமாக திருடினார்கள்னு போட்டிருந்தேன். இந்த பக்கம் மலை புறம்போக்கில் இருக்குது, பக்கத்தில் பட்டா நிலத்தில் இருக்குது கருங்கல். இதை வெட்டி மலையை சுரண்டி பல கோடி ரூபா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதில் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி கிரானைட் வாட்ச் வாங்கி பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்கலாம் செய்தி வெளியிட்டோம். உடனே போனாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அங்கேருந்து ஒரு லாரி என்னை திருவண்ணாமலை வரைக்கும் நான் பைக்கில் தான் வந்தேன், துரத்திட்டு வராங்க. தப்பி பழித்து தான் நான் வந்தேன். நான் எப்படியோ சேர்ந்துட்டேன். அப்புறம் யார் என்ன விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. 9ஓட திருப்பி கொஞ்சம் ஜாக்கிரதையாக 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஜாக்கிரதையாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களும் ஒரு அநீதி எதிர்க்கிற போது, சமூகத்துக்கு எதிராக இருக்கிறவர்களை தோலுரித்து காண்பிக்கிற போது, அந்த பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான். இதில் என்ன பண்ண முடியும்? அரசு புகார் கொடுத்தாலும் போலீஸில் நடந்ததுக்கப்புறம் புகார் கொடுத்து என்ன பண்ண முடியும்? அப்படியான அச்சுறுத்தல்கள் எல்லாம் தாண்டி தான் நம்ம இத்தனை ஆண்டு காலம் பல விஷயங்கள், பள்ளிக்கூட பூசணிக்காய் சைசு சத்துணவு கூடத்தில் ஊழலை தொடங்கி இன்றைக்கு நான் சொல்கிறதெல்லாம் கடந்த பழைய கதை. இன்றைக்கு பல விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய விஷயங்களை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய வேலைவட்டம் நிறைய விஷயங்களை நான் சொல்கிற போது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, உடனே செஞ்சிடுறேன். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தகவலை சொல்லுங்கள். செய்தி நீங்கள் வெளியிட்டு என்கிட்ட செய்ய சொல்கிறத விட இந்த குறை இருக்குன்னு சொன்னால் நான் செஞ்சிட போகிறேன்ட்டு இன்றைக்கி நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு, இது நல்வாய்ப்பு. இன்றைக்கி திருவண்ணாமலை நகரம்னு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதுக்கு தீர்வு அரசாங்கம் தர முடியாது. பாட்டில் நெக்கடாக இருக்குது. புறவழிச்சாலைகளெல்லாம் அகலப்படுத்திட்டாங்க. இங்கே இருக்கிற சின்னக்கடை தெரு என்ன பண்ண முடியும்?
ராமகிருஷ்ணா ஹோட்டலான பெரிய அகலப்படுத்திட்டாங்க. ஸோ இங்கே வந்து பண்ணணும். இன்னொரு வதந்தியும் ஓடிக்கொண்டிருக்குது. தேரடி தெருவிலே கூட அந்த இந்திரலிங்கத்தில் இருக்கிற பகுதிகளெல்லாம் அகலப்படுத்தினா தான் அந்த சாலை வந்து இன்னும் தேரோடும் சாலை அந்த கிரிவல பாதையில் வந்து அகலப்படுத்த முடியும்னு. அது என்ன ஆகுன்றது தெரியல. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அதுக்கெல்லாம் சிலர் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் என்ன அரசு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அதே மாதிரி நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் பண்ணால் அவ்வளோ அற்புதமான ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறார். எதிர்பார்க்கவே இல்லை. முதல் நாள் ஒரு அதிரடி. அதாவது சில ஆட்சியர்கள் எனக்கு நான் கிட்டத்தட்ட சற்றேறக்குறை 20 ஆட்சியர்களுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து. இன்னும் வேலூர் விழுப்புரம் சேர்த்து அதிகம். சில பேர் ரூம் போட்டு யோசித்து எல்லாமே கேமரா ஷெட்யூல் போடுற மாதிரி ஷெட்யூல் போட்டுலாம் நான் யாரை சொல்கிறேன், நான் யாரும் மேலே சொல்லலை. இப்படி துவக்கப்பட்ட பல திட்டங்கள் பாழடிக்கப்பட்டிருக்குது. பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனால் அது எதையுமே அமைச்சர் செய்ய விடலை. சரியான திட்டங்கள், ஒரு ஒத்த பைசா கூட வீணடிக்கக்கூடாது என்று சில திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். நான் குறைகள் இருந்தாலும் சுட்டி காட்டுவோம். நிறைவாக இன்றைக்கி இந்த அமைச்சர் செஞ்சிருக்கார். கலெக்டர் வந்து ஒரு அற்புதமான கலெக்டர். நான் எதை பெருமைக்கு அவர் என்ன பார்த்தது கூட இல்லை. நான் முதல் நாள் வந்தார், மனு எழுதுகிறார் மக்கள்கிட்ட. எல்லாத்தையும் கூப்பிட்டார். நிழலில் உட்கார வைங்க, சேர் போடுங்க, எல்லாத்துக்கும் 10 பேருக்கு வந்து அரசு அலுவலில் விட்டு இலவசமாக மனு எழுதி கொடுங்க. என்ன மனு எழுதி கொடுக்குறோம், மனு எழுதி கொடுங்கன்னார். அடுத்த நாள் வந்தார், மூடப்பட்ட கடவுளின் கிச்சன், அந்த ஊனமுற்றவர்கள்லாம் வந்து உணவு கொடுக்கணும். விழாந்தோறும் மனு கொடுக்க வராங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்குற திட்டத்தை திருப்பி அதை துவக்கியிருக்கிறார். இன்னும் பல திட்டங்களை பார்த்தால் மிக அற்புதமாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஐயா பாலமுருகன் மாதிரியான ஒரு அற்புதமான நேர்மையான அதிகாரிகள்லாம் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய வாய்ப்பு, நல் வாய்ப்பு தான். யாருக்கும் தலையசிக்க மாட்டார். என்னவோ நேரடி பார்வை தான், நேர்கொண்ட பார்வை தான்.